கமலி நேச்சுரல்ஸ் ஹோம் மேடு ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் ஒரு தடவை யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் என்னோட பிக்கஸ்ட் சக்ஸஸ். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், ரெட் ஆயில், க்ரீன் ஆயில், ஆயிலி ஸ்கின் பவுடர், ஆன்டி ஏஜிங், பிளாக் ஸ்பாட், பிம்பிள்ஸ் மார்க்குன்னு ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் தான் இந்த ஹோம்மேடு கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்ஸ். எனக்காக எப்படி பண்ணுவேனோ அப்படி தான் உங்களுக்காகவும் பார்த்து பண்ணியிருக்கேன். எப்போதுமே நான் சொல்கிறது தான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட்டில் பிரைட்டனிங் பவுடர், க்ளோவிங் பவுடர், க்ரீன் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் 3 ப்ராடக்டோட டெமோ வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து பாத் பவுடர், எல்லாரோடையும் ஃபேவரட் பாத் பவுடர் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு லைவாக அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பாத் பவுடர்லேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும், எல்லா பாக்ஸ்லேயும் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் இது எதற்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும், அதே மாதிரி எது கூடலாம் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இதை மென்ஷன் பண்ணியிருப்பேன். இவ்வளவுக்கு நான் இந்த பாத் பவுடரை முடிச்சிட்டேன். நிறைய பேரோட ஃபேவரட் இது. நிறைய ரிவ்யூஸ் வந்து எனக்கு வரும்போதே ஃபஸ்ட் டைம் யூஸ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்குது, அமேசிங்காக இருக்குது, நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் சோப்பே போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு சோப்பு க்ளீனிங்க்கு நம்மளுக்கு மஸ்ட்டு, ஸோ ஃபஸ்ட்டு சோப்பை போட்டுட்டு யூஸ் பண்ணுங்கன்னு. இல்லை எனக்கு இதுவே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, நான் இதுவே யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. பாத் பவுடர் நம்ம ஃபேஸ்க்கு எப்படி ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவோமோ, சோப்புக்கு உடம்புக்கு எப்படி சோப்பு யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி தான் நீங்கள் டோட்டல் பாடிக்குமே தனித்தனியாக யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு பாத் பவுடர் மட்டுமே உங்களுக்கு போதும். க்ளீனிங் ஒரு மஸ்ட்டு, அதுக்கு ஒரு ஃபேஸ் வாஷோ இல்லை சோப்போ யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து எப்போதுமே உங்களுக்கு வந்து இருக்கும். நிறைய பேருக்கு இது மட்டுமே செட் ஆகிடுச்சு அப்படின்னா கூட நோ இஷ்யூ, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரையாக இருக்கும்போது எது கூட மிக்ஸ் பண்ணுறது, உங்களுக்கு கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும்போது எது கூட மிக்ஸ் பண்ணுறது, அது மாதிரி நார்மல் ஸ்கின்னுக்கு எது கூட மிக்ஸ் பண்ணுறது, டேனாக இருந்துச்சுன்னா எது கூட மிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். அதுபடி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எந்த டைமும் எப்போவுமே போட்டுக்கலாம். இதை வந்து ஃபேஸ் பேக்காக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பாத் பவுடர் குளிக்கும் போது மட்டும்தான் அப்படின்னு நினைக்காதீங்க. இது ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக்கு. இதில் நம்ம 10 இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே அமேசிங்கான இன்க்ரீடியன்ட்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பாத் பவுடர் வீடியோ நல்ல வியூஸ் வந்து போயிருந்துச்சு. அதை வந்து நிறைய பேர் அதே தானா நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறீங்க. இல்லவே இல்லை, அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இருக்குது. அதை விட ஏன்னா அதில் வந்து ஒரு 6ஓ 7ஓ தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் அதை விட நிறைய ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன். சூப்பரான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இதை வந்து பேபி ஸ்கின் முதற்கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ஸ்கின் டைப்பு, எல்லா ஏஜுமே இந்த ஒரு பாத் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இன்றைக்கி நான் மிக்ஸ் பண்ணது வந்து தண்ணியில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி கேர்டு கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு நினச்சேன். சரி, வேறொரு ஸ்கின் டைப்புக்கு அது மாதிரி ட்ரை பண்ணலான்ட்டு இன்றைக்கி நான் தண்ணியில் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதே மாதிரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே டேனாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். பிரைட்டனிங் பவுடர் ஒரு ஸ்க்ரப் மாதிரி உங்களுக்கு ஆகும். இது ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப மைல்டாக இருக்கும். டெய்லியுமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை 3 days ஒன்ஸ் வந்து ஃபேஷியல், நான் உங்களுக்கு பிரைட்னிங் ஃபேஷியல் பண்ணி காமிச்சேன், அதே மாதிரி ஒரு பிரைட்டனிங் ஃபேஷியல், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் க்ளோவிங், அது நல்ல ஒரு க்ளோவிங் கொடுக்கும். உங்களோட ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சராகவும் நல்ல ஒரு ஸ்கின் காம்ப்ளெக்ஷனும், இன்னொன்று வந்து ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியும் நல்லா வச்சுக்கிற க்ளோவிங் பவுடர். இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு வீடியோவில். எதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஒரு பாத் பவுடரை நீங்கள் ஒரு டேன் ஆகிருக்குன்னா டக்குன்னு உங்ககிட்ட வேறு எந்த ஒரு ஃபேஸ் பேக்கும் இல்லை, பிரைட்னிங் ஃபேஸ் பேக்லாம் இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த பாத் பவுடரையுமே நீங்கள் ஒரு டேன் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கழுத்து கருப்பு இருக்கா, கைக்கு மட்டும் தனியாக கருப்பு இருக்கா, இல்லை பாடி ஃபுல்லாக உங்களுக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கா, இதையும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். பிரைட்டனிங் பவுடர் மட்டும் கிடையாது, இந்த பாத் பவுடரையும் ஃபுல் பாடிக்கும் எல்லா யூஸ்க்குமே பண்ணிக்கலாங்க. ஒன்ஸ் நம்மளுக்கு ஹெர்பல் வந்து செட் ஆயிடுச்சுன்னு அப்படின்னா அதை விட ஒரு அமேசிங்கான ரிசல்ட் வந்து எதுனாலையும் கொடுக்க முடியாது. எந்த ஒரு கெமிக்கல் நம்ம கடையில் வாங்குற எவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட்டும் கொடுக்கவே முடியாது. நான் இன்னைக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். அது வந்து எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபேஸில் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு திக்கான லேயராக ஒரு பேக் மாதிரி போட்டுக்கிறேன். எப்போதுமே எனக்கு பேக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்து பேக் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த பாத்ரூமில் வச்சு ஒரு 5 minutes நீங்கள் விட்டாலே பாடி ஃபுல்லாகவே ஒரு பேக் மாதிரி ஆகிடும். 5 minutesல ஆல்மோஸ்ட் 5 to 7 minutesல இது வந்து ட்ரை ஆகிடும். டெய்லியும் அந்த மாதிரி பண்ணால் வேறு லெவலில் இருக்கும். நம்ம டோட்டல் பாடியுமே செம்ம ஷைனிங்காக, க்ளோவாக, யங்காக
வேறு லெவலில் இருக்கும். நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். சில பேருக்கு வந்து யூஸ் பண்ண அன்னைக்குலேருந்து நான் வந்து கலர் ஆகிடுவேனா அப்படிலாம் கேட்குறேன். இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ் பண்ண உடனே அன்னைக்கே வந்து உங்களால் ரிசல்ட் சேஞ்சஸ் பார்க்க முடியும். நல்ல ஒரு பிரைட்னஸ்லாம் இருக்கும். டே பை டே நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் அதோட ரிசல்ட் வந்து இருக்கும். ஒன்ஸ் சில பேருக்கு செட் ஆகாத ஸ்கின் கூட கொஞ்சம் செட் ஆக டைம் எடுக்கும். ஒன்ஸ் செட் ஆகிடுச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ கண்டினியூவாக எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மந்த்லேயே செம்ம ரிசல்ட் இருக்கும். வேறு எந்த ப்ராடக்ட்டுமே கொடுக்க முடியாத, வேறு எந்த கெமிக்கல் ப்ராடக்ட்டுமே கொடுக்க முடியாத ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் டோனை இது லைட்டன் பண்ணி கொடுக்கும், க்ளோவிங் கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்டில் வந்து இருக்குது. நான் வந்து கைக்கும் யூஸ் பண்ணுறேன். டெய்லியும் கைக்கு வந்து ஃபுல் பாடிக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 7 மினிட்ஸ் விட்டுருங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேறு ஏதாவது பாத்ரூம்லேயே ஏதாவது நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதுவே போதும். அந்த ஒரு மெயின்டெனன்ஸே போதும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குறத நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறத குட்டி குட்டியாக நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். அப்படி கூட பண்ணுங்கள். போன தடவை வந்து நிறைய பேர் நான் பாத் பவுடர் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த கையில் அப்ளை பண்ணீங்க, இந்த கையில் வந்து காட்டியிருக்கீங்க, மாற்றி காட்டுறீங்க, அப்படி இப்படி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு விஷயத்தை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சு பார்க்கணும் அதில் ரிசல்ட் இருக்கா அப்படின்ட்டு. ரிசல்ட் இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரிசல்ட் இருக்கா, அது என்ன வீடியோ அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே ஒரு கெமிக்கல் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா கீழே போய் சூப்பர் வா அது இதுன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு இங்கே 1000 கோடி பேர் இருக்காங்க. ஆனாலும் நம்மளோட ஹெர்பல் ப்ராடக்ட், நம்மளோட வீட்டிலே நம்ம செய்கிற நிறைய விஷயங்களை பாராட்டுறதுக்கோ இல்லை அது நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கோ இல்லை, ஆளுங்களே இல்லை. அது ஏனே தெரியல. அது நல்லா இல்லை, அது இப்படி அப்படின்னு குறை சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்ம ஃப்யூச்சர், நம்மளோட குழந்தைங்கள்லாம் நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு நேச்சுரல் ப்ராடக்ட், இதெல்லாம் யூஸ் பண்ணாலே போதும். கெமிக்கலை நம்பி மட்டுமே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து வரக்கூடாது. ஸோ சில பேர் இந்த மாதிரி இருக்கீங்க, மாற்றிக்கோங்க. பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாகவே ஸ்கின்ல வந்து நல்ல டேன் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நல்ல ஒரு க்ளோவிங், ஒரு பிரைட்னஸ் வந்து கொடுக்கும். இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் வந்து உங்களுக்கு லைட்டன் ஆகும். ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லாயிருக்கும், யங்காக இருப்பீங்க. அது மாதிரி எலாஸ்டிசிட்டி நல்லாயிருக்கும், ரிங்கிள்ஸ் விழுகாது உங்களுக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குங்க. கை பயங்கரமாக டேன் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 மந்த் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈவனாக வந்து கை வந்து மாறிடும். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. ப்ளஸ் வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஒரு 10 ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரீட்டைல் ப்ரைஸ்க்கு அவங்கள ரீட்டைலராக நான் ஜாயின் பண்ண சொல்லும்போது வேணாம், எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, நான் வந்து கொலீக்ஸ்க்கு இந்த மாதிரி தான் நான் வாங்குகிறேன், நான் சொல்கிறேன், ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வந்து சப்போர்ட் பண்ணுறீங்கும்போது எனக்கு செம்ம ஹாப்பி. ஸோ இது ஒரு பூஸ்டாக இருக்குது. இதே மாதிரி நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு இது ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.